சும்மா ஷோக்கு கருப்பு கண்ணாடி போட்டேன், ஒன்னும் தெரியல. ஹோட்டலுக்கு போலாமா? நான் டிஃபன் சாப்பிட்டேங்க. அதுக்கு இல்லையா, ஜாலியா இருக்கிறதுக்கு. ஜாலியா இருக்கு. 500 ரூபாய் கொடுத்தா போறோம். 500 ரூபாய் கொடுத்தா ஜாலியா இருக்கு. ஒன்னும் புரியலைங்க. அதுக்கு தான்யா. ஓ அதுக்கா? நான் கொஞ்சம் டியூப் லைட். இத பாருங்க, நான் கருப்படாத ஆளு, இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க ஒரு குண்டு பையனை பார்த்து பண்ணிட்டு ஹோட்டல்ல ஜாலியா இருக்கு. ஐயோ, நடு ரோட்ல ஒரு மேன் கை பிடிக்கிறேன். என்ன செய்ய தெரியுமா? போலீஸை பிடிச்சிருவேன். யோ, பணம் இருந்தா வா, இல்ல கவனம் போய. ஏயா கத்துற? என்கிட்ட பணம் இல்லையா? பாத்தியா? வெச்சுக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. யோ, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுன அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? இது கொஞ்சம் வச்சுக்க. புடிச்சுக்கிட்ட. ஐயோ, திருட திருட திருட, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஓடியாங்க ஓடியாங்க. ஐயோ ஓடியாங்களே, ஐயோ சீக்கிரம். என்னம்மா, என்ன விஷயம்? பாருங்க, இந்த ஆளு என் பேக்க திருடிட்டு போறான். ஏய், என்ன இந்த கல்லட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர். இந்த ஆளு என் பேக்க பிடிங்கிட்டு ஓட பார்த்தான். இன்ஸ்பெக்டர். மிஸ்டர், நீ சொல்லுமா. சொல்லுமா. என் பக்கத்துல வந்து கெட்ட வார்த்தையில சொன்னாங்க. நான் பயந்து ஓட பார்த்தேன். அப்ப இந்த பேக்க பிடிங்கிட்டான். போய் சொல்றேன். மிஸ்டர், ஜீப்ல இருங்க. இவங்களை கூட்டி வாங்க. அது எனக்கு தெரியும், நீங்க வாங்க. நான் நல்லவனுங்க. தங்க மகன். அது அங்க வந்து சொல்லுங்க. யா. என்னடா இது பேஜாரா போச்சு. இங்க உட்கார, பின்னாடி வாயா. அம்மா உட்கார சீட்ல நீங்க உட்காருறீங்களா? என்ன குரு எங்க? குரு எங்க? யார் குரு? குரு. சிஷ்யா. குரு. 1 2 3 6 7 8 இந்த கம்பி என்ன வச்சுட்டாங்க. ஏன் குருவ கம்பி என்ன வச்சுட்டீங்க? வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? கலட்ட பண்ணாதீங்க. இந்த ஆள் இந்த பொண்ணை என்ன பண்ணாருன்னு கேளுங்க. என்ன பண்ணீங்க? இந்த பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன? ஆமாங்க, நான் கொடுத்த 500 ரூபாய் நோட்டு அவ பேக்ல இருக்கு. இல்ல, இது ஏன் பணம்? பாருங்க, இந்த சிட்ல இருக்கிற நம்பரும் அந்த பொண்ணு ஹேண்ட் பேக்ல இருக்க 5 100 ரூபாய் நோட்டு, அதுல இருக்கிற நம்பரும் ஒண்ணு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த பர்ஸ் கொடு. இல்ல, இது ஏன் பணம்? ஏய், பக்கல்ல விட்டுருவேன். கொடு பணத்தை. கொடே. அடேங்கப்பா, அசத்தட்ட சிஷ்யா. பின்ன உங்களை விட்டுருவேனா குரு? ச்சே, நீ ஒரு பொம்பளையா? கான்ஸ்டபிள், அது வந்து இந்த பொண்ணை உள்ள போட்டுட்டு அவரை வெளியே விடு. ஓபன் மேன், ஓபன். போயா பட்டி. நாம இந்த வாழ்க்கையில இது வரைக்கும் ஜெயிலே பார்த்தது இல்ல. பாத்திருக்க முடியும். நம்ம குடும்ப மானம் மரியாதை எல்லாமே போச்சு. ஐ அம் சோ சாரி. தேங்க் யூ. இந்த காலத்துல ஆம்பளைங்க தெருல தைரியமா நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. பொம்பளைங்க அவ்வளவு கெட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. வர்றோம். வரங்க. 1 நிமிஷம். ஏதோ மறந்து போயிட்டேனே. இங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, குரு, நானும் ஆயிட்டு இருக்கு. மனவர் கையும் குணமாயிட்டு இருக்கு. அவன் குணமானதும் உடனே அவனை தூக்குல போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இப்பவே நம்ம முத்துராஜாவை புடிச்சு அவன் லெப்ட் ரைட்னு வாங்கணும்னு வச்சுங்க, அடி தாங்காம உண்மையை கக்கிடுவான். நல்ல ஐடியாப்பா, நல்ல ஐடியா. அவங்களும் நம்மள லெப்ட் ரைட் வாங்கிடுவாங்க. சிஷ்யா, குப்பத்துல இருக்கவங்க கிட்டயும் மாளிகையில இருக்கவங்க கிட்டயும் மோதவே கூடாது. மோதுனா ஜாக்கிரதையா மோதணும், இல்ல பிச்சிடுவாங்க. அப்ப மனவரை எப்படிதான் விடுவிக்கிறது? கம்மு தெல்லு. முத்துராஜ எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கணும். ராஜமாணிக்கத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, பேரு சித்ரா. அவளை நீ லவ் பண்ணு. லவ் அந்த காதல் தானேப்பா? ஆமா. அதுக்கேப்பா எப்படி பயப்படுற? இல்ல, அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ? ராஜா வீட்டு பொண்ணுப்பா, ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்களே லவ் பண்ணுங்களேன். நான் இப்பதான் ஒரு பொண்ணுக்கு ஃபைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஃபைட்டா? அதாப்பா, இந்த காலேஜ் பசங்க எப்போ பாரு அடிச்சிட்டு இருப்பாங்களே. சைட்டா? குரு சொல்லவே இல்லையே. நான் தான் அடிச்சிருக்கேன், அவன் அடிக்கல. இல்லையா? அவன் சைட் அடிச்ச பிறகு சொல்றேன். இப்போ நீ சித்ராவை காதலுக்கு மாதிரி நடி. பிடிச்சு போச்சா அம்புடுதான். அது சரி, இப்போ நான் சித்ராவை லவ் பண்றதுல என்ன நன்மை? இது டியூப் லைட்டுப்பா, மரமண்டை. திடீர்னு ஐடியா வராது. அந்தந்த காலத்துல அந்தந்த கட்டத்துல தான் ஐடியா வரும். அந்தந்த காலத்துல. ஓகே குரு, நீங்க புதுசா சைட் அடிக்கிறீங்களா? அந்த பொண்ணு
யாரு? போப்பா. ச்சீ, சொல்லுங்க அண்ணே. ச்சே, சொல்லுங்க அண்ணே. பொண்ணுன்னு காதுல விழுந்தாலே வெக்கம் வருது. சைட் அடிக்க தெரியும், சொல்ல தெரியலையா? சொல்லுங்க. சொல்லிட்டா? லட்டியோட சுத்துது. லட்டியா? ஓய் குரு, பயங்கரமான ஆளு நீங்க. சிஷ்யா, குரு, இது யார் குதிரை தெரியுமா? யார் குதிரை? விகே ராமசாமி குதிரை. ஐயோ, எம்ஏஎம் ராமசாமிங்க. எத்தனை ரேஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அது சரி, என்னையே இதுல ஏத்தி வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு சித்ரா தினம் இந்த ரூட்ல தான் ஹார்ஸ் டிரைவிங் வருது. ரைடிங்க? நம்ம அகராதியில ஓட்டுறதுக்கெல்லாம் டிரைவிங் தான். வெரி குட். உனக்கு ஹார்ஸ் டிரைவிங் தெரியும்ல? தெரியும். அந்த பொண்ணு வந்த உடனே நான் பட்டாசு கொளுத்தி போடுறேன். அந்த பொண்ணு குதிரை சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். ஆமா, நம்ம குதிரை கன் மாதிரி நிக்கும். அப்போ உத்தமபுரத்துல சிவாஜி சார் குதிரையிலேயே போய் பத்மினியை காப்பாத்துற மாதிரி நீ போய் காப்பாத்துற. அப்போ அந்த பொண்ணு உனக்கு ஃபைட் அடிக்கும். ஐயோ, சைட்டுங்க. சைட் அடிக்கும். காதல் டெவலப்மெண்ட்ஸ் ஆயிடும். எருமை மாதிரி வரைஞ்சிக்குது. நம்ம குதிரை பிச்சுக்கு ஓடுது. குதிரை நிக்க மாட்டேங்குது. ஏங்க, என்ன காப்பாத்த வந்தீங்களா? நான் ஒண்ணு உன்னை காப்பாத்த வரல. ஏன் பட்டாசு கொளுத்து போட்ட? நான் போடலீங்க. பின்ன நான் தான் போட்டேன். ஓ, பட்டாசுக்கு நானும் பயப்பட மாட்டேன், என் குதிரையும் பயப்படாது. அதான் தெரிஞ்சுக்கிட்டேனே. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரா? கிட்டவா சொல்றேன். அப்பா, ஐயோ. நீங்க சொன்னது கரெக்ட். அது எம்ஏஎம் ராமசாமி குதிரை இல்ல, விகே ராமசாமி குதிரை. நீங்க பட்டாசு வெடிச்சதும் அது நின்னுடுச்சு, என்னது கிளம்பிடுச்சு. குதிரை அது கழுத. கல்யாண ஊர்வலத்துக்கு போற குதிரையா இருக்கும். ஆமா இருக்கும். குரு, அவ பேரை கேட்ட என் கண்ணம் காய்ச்சிருச்சு. அப்பா, காதல் முதல்ல மோதல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் காய்க்கும், அப்புறம் பழுக்கும். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படி இங்க? இது ஏன் வீடுதான். அப்ப நல்ல சிவம் எங்க அப்பா. ஒரு வீட்டுல 2 இன்ஸ்பெக்டர்? ஆமா. உட்காருங்க. நீங்க இங்க? நான் வந்து நீ ஏமா நீங்க வந்த? நல்ல சிவம், உங்க வாட்டர் டாக்டர் டாக்டர் நம்மளே உள்ளே போட்டுடுச்சு. நல்ல வேலை செஞ்சா. உங்க பொண்ணுக்கு நாம யாருன்னு தெரியாது. நாம யாருன்னு சொல்லுங்க. நாம யாரு? சிபிஐ ஆபீசர். ஆமாமா, இவர் பெரிய சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? அன்னைக்கே சொல்லல. அது எப்படிமா சிபிஐ ஆபீசர் வெளிப்படையா சொல்லக்கூடாது? அப்பா, பாரடைஸ் கிளப்ல நிறைய சூதாட்டம் நடக்குதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் ரைடுக்கு போறேன். பாத்து போமா, பொறுக்கி பசங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ. அப்பா, அது எஸ்கியூஸ் மீ இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. நைனா, இந்த சிவப்பு சர்டிபிகேட்ட மடிச்சு உள்ளவை இல்ல பிரேம் போட்டு வீட்டுல மாட்டு. உள்ளே வச்சிரு. நல்ல இடம். மறுபடியும் மாட்டினேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சாருகிட்ட. அப்ப வந்து அப்பா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயோ பார்த்திருக்க முடியாது. நாம சிபிஐ ஆபீசர். ஆமா, சிபிஐ ஆபீசர். ஏங்க, எவ்வளவு பெரிய ஆபீசர் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. நல்லா சொல்லுங்க. நீங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அல்வாவும் பஜ்ஜியும் கொண்டாடட்டுமா? ஏண்டி, அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு? ஏன் நான் அல்வா பஜ்ஜி சாப்பிட கூடாதா? அதானே. தாராளமா சாப்பிடலாம்ப்பா. போய் எடுத்துட்டு வாமா.
டீல கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு கொண்டு வரேன். மம்மி மம்மி இல்ல ஆண்டி. ஆண்டி அப்படியே டீல கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டுக்கொண்டா. கூடவே கொஞ்சம் குங்குமம் பூ தூவி எடுத்து வா. ஆடேங்க அப்பா, என்ன குலுக்கு என்ன தழுக்கு. ஏன்பா உனக்கு என்னப்பா வேணும்? அடிக்கடி இப்படி வந்து பயமுறுத்துற. மிஸ்டர் நலாசிவம், இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ராஜமாணிக்கத்தோட தம்பி முத்துராஜுக்கு ஒரு அடியாள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலைக்கு நான் சேரணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஆமா, நான் மாட்டிட்டு முழிக்கிறது போதாதா, அங்க வேற சேர்த்து உண்ணுமா? சோ இதுல இங்கிலீஷ் வேற. ஐ வாண்ட் டு நோ, நோ ஆர் எஸ்? நோ. எஸ் எஸ் எஸ். கோர்ட் டபேதர் ஆகிட்டப்பா. என்னன்னா